ப்ராப்ளத்தில் பாருங்கள், a particle is moving with simple harmonic motion. அவங்களே கொடுத்துட்டாங்க simple harmonic motion. அப்போ நம்ம இங்கே வந்து இந்த மோஷன் வந்து simple harmonic motion ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. while moving from the mean position இருந்து to one extreme position. இப்போ அது ஒரு தெரியும் ஆசிலேஷன் என்னது, இது ஓ, இதுதான் இப்போ ஏ எடுத்தோம்னா this is one extreme position, இது ஒரு extreme position, இதுதான் ஆசிலேஷன். Yes, distances at 3 consecutive seconds. இதை மட்டும் இதை x1 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு டைம் ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா ரீச் ஆக போகுது. அடுத்த செகண்ட்ல இங்க இன்னொரு, இது மூணுமே 3 டிஸ்பிளேஸ்மென்ட், x1 1, x2 1, x3 1. இப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணல. இப்போ இதை மட்டும் கூட எடுத்துக்கங்களா, இதை மட்டும் கூட ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இன்னுக்குள்ள இருக்கும். அடுத்த கன்சிக்யூட்டிவ் செகண்ட் அடுத்து இந்த மாதிரி இதை x1, இதை x2, இதை x3 ன்னு எடுத்தாலும் ஓகே. அடுத்த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் செகண்ட்ஸ் இதை பத்தி சொல்ல போறோம். இப்படி இருந்தாக்க so that its period is 2 pi by, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பீரியட் ஃபார்முலானா 2 pi by n. இப்போ இங்க நம்ம n உடைய வேல்யூ தான் இது ப்ரூவ் பண்ணிட்டா போதுமா? போதும் சார், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் given அந்த particles moving simple harmonic motion இல்லையா, அந்த லைன் எடுத்து given a particle is moving with simple harmonic motion. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, from the mean position O அப்படி நீங்களே மென்ஷன் பண்ணி, from the mean position O to one extreme position capital A. இந்த டயகிராம்ல போட்டு A if distances at 3 x1 x2 x3 அப்படி முடிச்சிட்டு அடுத்த லைன்ல x1 ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்டா x1 be the displacement at t minus 1 second அப்படின்னு போடுறோம். அடுத்த லைன்ல x2 ங்கறத பத்தி சொல்ல போறோம், x2 at t seconds. அடுத்த லைன்ல x3 displacement at t plus 1 second. அடுத்து x1 எப்படி இருக்கும்னு மென்ஷன் பண்ண போறோம். x1 is equal to the amplitude என்னது, a வா, a cos t t1 t minus 1 அடுத்து x 2 a cos nt அடுத்து x3 a cos nt plus 1 t plus 1. இப்போ நம்ம என்ன செய்வோம், பார்த்தோமே அது தெரியுது, டினாமினேட்டர்ல வந்து x1 ஐயும் x3 ஆட் பண்ணனும். நாம x1 ஐயும் x3 ஐயும் ஆட் பண்ணுவோம். x1 plus x3 which is equal to a cos n t minus 1 plus a cos n t plus 1. a cos காமன் எடுத்துவோமா, அது சரி a காமன் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும், -1 எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். வேற என்ன இருக்குது இதுல வழி, வேற இதுக்கு அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும் நம்மளால, என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, nt minus n nt plus n, the plus n nt cos gamma எடுத்துறோம் சார். minus n cos a minus b cos a plus b ஃபார்ம்ல தான இருக்குது. என்ன வெளிய வச்சாலும் ஓகே, உள்ள வச்சாலும் ஓகே. ஸ்டார்ட் தானே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் வேற என்ன பண்ண முடியும் நம்மளால, a இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. cos a minus b ஆ, cos a cos b ஆ, cos nt t minus 1 என்ன வருது. ஆமா சார்,
இந்த எப்சிலான் எதுவும் ஆட் பண்ணணுமா பாருங்க. இல்லை சார். எப்சிலான் இல்லை சார். காஸ் என்ன ப்ளஸ் 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 காஸ் சைன் என்டி சைன் என் சைன் என் ப்ளஸ் இங்கே காஸ் என்டி காஸ் என் காஸ் என்டி காஸ் என் மைனஸ் மைனஸ் சைன் என்டி சைன் என் கேன்சல். அது கேன்சல். அது மட்டும் Two ஆ? 2 அப்படியே வரும். 2 ஓ என்ன வரும் 2 டூ a 2a cos n t plus 1 போட்டவா போட்டலாம் சார். இதான் அப்படிதான் போடணும். அவ்வளோ என்னது x1 plus x3 x3 இதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? சார் அங்கே ஏ காஸ் என்டின்ற வழி வந்து எக்ஸ் ஸ்கொயர் போடணும். அது x உள்ள ஸ்கொயர் வண்டியில் பண்ணணும் வந்து சார். ஆ a cos nt எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் மாற்றலாமா சார்? இல்லை சார் என்ன உள்ள வண்டியில் பண்ணுவோம் சார். என்டி ப்ளஸ் என்ன வச்சுக்குவோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றப்ப இது ஒரு டேர்ம் கேளாது, இது ஒரு டேர்ம். ரெண்டையும் ஆட் பண்றப்ப 2a cos nt cos n. இப்போ இந்த ஏ காஸ் x2 போட்டுடலாமா? போடலாம் சார். So x2 is equal to 2x2 2x2 cos n cos n. இங்க வந்து x1 plus x1 plus x3. x3 அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த 2x2 அப்படியே இங்க கொண்டு வந்துருவோம். divided by 2 x2 is equal to cos n ன்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன என்ன நம்ம எய்ம் என்ன? என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா என்ன மட்டும் இப்படி வச்சுக்கிறோம். ஒரு சைடு கொண்டு போனோம்னா Cos inverse. cos inverse வந்துரும். So n is equal to cos Inverse of. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Therefore, அடுத்து என்னன்னா period is equal to நம்ம ஃபார்முலா அப்படி period capital T is equal to 2 by n போட்டுருங்க. என்னோட வேல்யூ வேல்யூ வேற இருந்தாச்சு. ப்ரூஃப் Problem பாருங்க. Particle is executing a simple harmonic motion with O as mean position. Mean position என்னன்னா லாஸ்ட் ப்ராப்ளத்துல பார்த்தோம். அது வந்து O ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். And small a as the amplitude. Amplitude என்னன்னு தெரியும். அதாவது velocity equal to 0 இருக்கிறப்ப x உடைய வேல்யூ என்னவோ அதான் amplitude. இப்போ இங்க வந்து small a ன்னு கொடுத்துட்டாங்க. When it is at a distance a by 2, x உடைய வேல்யூ a by 2 ஆ இருக்கு. எதுல? from wall. அப்ப அதோடைய velocity is quadrupled by a blow. blow என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஊரம் ஏதோ ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் அதோட ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? இதோடைய வெலாசிட்டி ஏதோ ஒரு ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கப்ப நம்ம ஏதோ புஷ் பண்ணுறோம் இல்லை ஊதி விடுறோம். இந்த ஒரு பார்ட்டிகிளை பொறுத்து இருக்கு சம் சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி ஆக்சுவலாக அதுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் அந்த ப்ளோ ஆகிறப்ப இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா 4 டைம்ஸ் ப்ளஸ் ப்ளோ ஆகும். இப்போ இங்கே வீணா இது 4 டைம்ஸ் அப்படி பை ப்ளோ. இட்ஸ் நியூ ஆம்பிளிட்யூட் இஸ் 7 அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஆம்பிளிட்யூட் கொடுத்துருக்காங்க. அது ஏ. நம்ம ஒரு ஆம்பிளிட்யூடை கன்சிடர் பண்ண போகிறோம். ஆம்பிளிட்யூடுங்கிறத வந்து லெட்டர் வந்து ஸ்மால் ஏவில் தான் டினோட் பண்ணுவோம். அப்போ இங்கே நியூ ஆம்பிளிட்யூடுங்கிறதுனால அதை A1 இல்லைன்னா A' ப்ரூஃப். ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் இதை எடுத்து எழுதிது. பார்ட்டிகிள்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஆஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். O as the mean position. A as the A is the amplitude. amplitude. இதெல்லாம் given data. Given அப்படி amplitude is equal to A. அடுத்து when it is at a distance A by 2. Distance னா நமக்கு தெரியும் உங்களுக்கு displacement x is equal to A by 2. A by 2. இது ஒரு data and amplitude A. is velocity பத்தி சொல்றோம்ல. velocity quadruple. இந்த quadrupleங்கிறது தான் இந்த 4 quadrant என்னது? 1 by
ஆஃப்னா 2 1/2 அதான் 1 அது மேலே போடும் ஃப்ளோ. இப்போ வெலாசிட்டியில் 2 அப்பியர் ஆகுதுங்கிறத சொல்ல போகிறோம். லெட் v and 4v be the velocities. Let v, 4v be the velocities. எப்போ v எப்போ இருக்கும்னா அந்த ஃப்ளோவுக்கு பிஃபோர் நார்மலாக மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த வெலாசிட்டி v. 4v எப்போ வரும்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா ஃப்ளோவுக்கு அடுத்து the velocities before and after the flow. Before and after. இது வந்து after, இது வந்து before. ஃப்ளோவுக்கு முன்னால். சரி, அடுத்த வேற என்ன இருக்கு? ஆம்ப்ளிட்யூட பத்தி சொல்ல போறோம். let a1 be the new amplitude மட்டும். இதை பத்தி சொல்லியாச்சு இல்லையா? இந்த v இருக்கிறப்ப ஒரு ஆம்ப்ளிட்யூட் இருக்கு, 4v இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு ஆம்ப்ளிட்யூட். இது நியூ இப்போ ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். x is equal to v square n square into v square is equal to என்ன velocity square டெரைவ் பண்ணிருக்கோம்ல, n square. அதை எழுதி சொல்லுங்க. பார்ட் b ல வந்து இதோட மட்டும் முடிச்சுக்கங்க. பார்ட் c லனா அந்த v square வேல்யூ எப்படி வந்துச்சுங்கறத காட்டணும். சோ we know that மட்டும் அந்த இடத்துல போட்டுருக்கு. we know that v square is equal to n square into s square minus s ஸ்கொயர். இந்த ஸ்மால் v ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்மால் v வரல, கேபிட்டல் v நான் கொடுத்துட்டேன்ல. வெலாசிட்டி இது கொடுக்கலையா? கொடுக்கலாம். சரி, ஓகே. அப்போ s square by 2. நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். v square is equal to n square into a square minus x square. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆம்ப்ளிட்யூட் 2 இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆம்ப்ளிட்யூட் and velocity. அதாவது ஆம்ப்ளிட்யூட் வந்து ஏவா இருக்கிறப்ப இங்க என்ன இருக்கு, ஆம்ப்ளிட்யூட் வந்து a1 ஆ இருக்கிறப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு கேஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்ப்போம். கேஸ் 1 ஆம்ப்ளிட்யூட்னா என்னது? ஆம்ப்ளிட்யூட் இஸ் a. அந்த எழுதிக்கிறேன். ஆம்ப்ளிட்யூட் ஷார்ட் ஃபார்ம் ஆம்ப்ளிட்யூட் a and x வேல்யூ என்ன? a/2 தான் வரும்போது a ஸ்கொயர். velocity வந்து 0 கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். வெலாசிட்டி பத்தி இருக்கா? சரி, Why? நமக்கு இங்க என்ன வரும்? v square is equal to n ஸ்கொயர் n square s a square minus x க்கு பதிலா minus a square a square by a square by 4. 4. அடுத்து இந்த 4a பண்ணா 3a square by 4 வந்துருமா? இத 3s மல்டிப்ளை பண்ணா 3a ஸ்கொயர் by 4 v square is equal to n square into 3a ஸ்கொயர் by 4 a square by 4. இதுக்கு மேல இதை சிம்பிளை பண்ண முடியுமான்னு பாருங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறோம்? 4v ஆஃப்டர் இருக்குல்ல, கேஸ் 2 ஆம்ப்ளிட்யூட் வந்து a1 இங்க வேணா எடுத்துக்கங்க சார். Case 2. velocity is capital V அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து கேஸ் 2 போட போறேன். கேஸ் 2 வந்து ஆம்ப்ளிட்யூட் வந்து என்னது? a1 a1 சார். a1 and velocity 4v 4v. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? 4v ஹோல் ஸ்கொயரா? v இருக்கிற இடத்துல 4v போட போறோம். which is equal n to square. n square அப்படியே வர போகுது. a a ங்கிறது உங்களுக்கு ஆம்ப்ளிட்யூட் தான். இந்த a1 square. கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது. இந்த a ங்கிறது x உடைய வேல்யூ a/2. இந்த a ஆம்ப்ளிட்யூட் ரெண்டையும் போட்டு மாத்தி சப்ஸ்டிட்யூட் a1 ஸ்கொயர் சார். இந்த இடத்துல என்ன ஆகும்? a1 ஸ்கொயர் a1 ஸ்கொயர் மைனஸ் இல்ல அதே தான் சார். a ஸ்கொயர் by 4 by 4. இத அடுத்து சிம்பிளை பண்ண முடியுமா? 16 v ஸ்கொயர் is equal to n ஸ்கொயர் 3
A1 A1 Sir, 4a1 square minus a square whole divided by 4. இப்போ நமக்கு எய்ம் என்ன n ஸ்கொயர் எலிமினேட் பண்ணணுமா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பாருங்க இது ஒரு நம்பர் கொடுக்கவா Equation 1 equation 2 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் a1 உடைய வேல்யூ 7a by 2. நியூ ஆம்ப்ளிட்யூட் வந்து 7a by 2. அப்ப இதை எப்படி பண்ணலாம் V square v ஸ்கொயர் eliminate. சரி v ஸ்கொயர் எலிமினேட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் சார் v ஸ்கொயர் வேல்யூ அவ்வளவு ஆல்ரெடி இருக்கு சார் இங்க n ஸ்கொயர் 3a ஸ்கொயர் by 4 Then விலக்குல. அந்த வேல்யூ Substitute பண்ணுவோம் சார். அதான் எலிமினேஷன்னா ரெண்டையும் ஆட் பண்றப்ப இது முன்னால என்ன சொல்றோம்னா cos ஸ்கொயர் θ + sin ஸ்கொயர் θ வேல்யூ 1 ஒன்னு. அப்ப அங்க nt இருந்தாலும் எலிமினேட் ஆயிடும் இப்போ இங்க ஆட் சில கேஸ்ல ஆட் பண்றப்ப அது கேன்சல் ஆயிடும் இல்ல சப்ட்ராக்ட் பண்றப்ப கேன்சல் ஆயிடும் இங்க என்ன பண்றோம்னா இந்த v ஸ்கொயர் உடைய வேல்யூ இதுல இருக்கறத இத எடுத்து substitute பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 16 n square n ஸ்கொயர் n ஸ்கொயர் 3 into 3 3a square by 4 4 by 4 இங்க n ஸ்கொயர் 4 a1 square minus a square by divided by 4 n square cancel பண்ணிடலாம் 4 கேன்சல் பண்ணிடலாம் நான் என்ன பண்றேன் a1 ஸ்கொயர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ 4 அதாவது வேல்யூ இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுவோம் இங்க எப்படி மாதிரி இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா 48 48 48 a ஸ்கொயர் 48a square இங்க ஒரு 1 வந்துதா plus a ஸ்கொயர் plus c square இப்போ 49 4 4 a1 square 4 a1 square இது 49 a square கீழ கொண்டு போறோம் சார் 49 a square இந்த 4 again run down 4 a1 ஸ்கொயர் அது பண்ணிட்டு இது அப்படியே பண்ணோம்னா என்ன a1 க்கு ஒரு வேல்யூ பார்த்தோம்னா இது என்ன 7 by 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகும் கேன்சல் so a1 is equal to a1 is equal to 7a by 7a by 2 ஆன்சர் வந்துச்சு சார் இதுதான் நியூ ஆம்ப்ளிட்யூட் இதுல இருக்க டேட்டா ஆல்மோஸ்ட் நம்ம இதுவரை பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் அதே தான் போடுறோம் மீன் பொசிஷன்னா என்ன சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அங்கேயே டேட்டா கொடுத்துட்டாங்கல்ல ஆமாம். ஆர்டிகல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் பீரியட் டீங்கிறதெல்லாம் வந்து எடுத்து டேட்டாவை எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிகல் பாஸ் த்ரூ எ பாயிண்ட் ஆஃப் பீன்னு கொடுத்துட்டாங்க இதோடைய மீனிங் என்னன்னா இப்போ வந்து நம்ம இது ஓ இது பீன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இதுவரையும் அந்த டெஃபினேஷன்லாம் என்ன பார்த்தோம் X. ஞாபகம் இருக்கா ஓல இருந்து கீழே ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது அட் a distance x இந்த இடத்துல with velocity capital V in the direction of OP OP இப்போ இதுல இருந்து a இதான் எடுத்துறோம் இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துறோம் Small a. ஸ்மால் a amplitude x னா என்ன a னா என்ன a ங்கிறது அந்த O க்கும் a க்கும் உள்ள Distance. டிஸ்டன்ஸ் OA is equal to a OP is equal to x இது வந்து OP உள்ள டிஸ்டன்ஸ் X. அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அத பத்தி சொல்லுவோம் இங்க என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது the time at which before lapses before it is returned to 2p இங்க இருந்து மூவ் ஆயிடுச்சு இதுல இருந்து இங்க போகும் then return இங்க இருந்து இப்போ p ல இருந்து a க்கு ஒரு டைம்ல ஏதோ ஒரு டைம்ல மூவ் ஆகும் திரும்ப a ல இருந்து p க்கு ஒரு டைம் மூவ் ஆகும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் இங்க இருந்து போய் ரீச் ஆகிற அதே டிஸ்டன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும்போது இது t ன்னு எடுத்தோம்னா t ல இருந்து a க்கு t ன்னு எடுத்தோம்னா a ல இருந்து b க்கு திரும்ப t so t plus t 2t இந்த 2t உடைய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து t பத்தி நம்ம சொல்லவே இல்லை இந்த இடத்துல
x எங்கெல்லாம் வந்து x is a function of t நமக்கு தெரியும். ஜெனரலா நம்ம என்ன சொல்றோம்னா OA இத இந்த O ல இருந்து அந்த A க்கு ரீச் ஆகுது இல்லையா அதைத்தான் நம்ம டைம் t ன்னு எடுத்துறோம். இங்க நம்ம வந்து என்ன சொல்றோம்னா p to a ன்னு எடுத்துறதுனால இந்த டைம் வந்து t1 ன்னு நான் ட்ரீட் பண்ண போறோம். tங்கிறது என்ன t1ங்கிறது என்னங்கிறத பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னால தான் ப்ராப்ளத்துல ஸ்மால் t ன்னு எடுத்துறோம். ஸ்மால் tங்கிறது டைம் மென்ஷன் பண்ணோம். அதாவது O ல இருந்து A க்கு இல்ல A ல இருந்து O க்கு ரீச் ஆகக்கூடிய டைம் தான் t ஸ்மால் t. இங்க p தான் எடுத்துக்கிறதுனால let the t1 பத்தி சொல்லிருங்க. let t1 be the time from the particle at the point p ல இருந்து A க்கு ரீச் ஆகக்கூடிய டைம் தான் t1. let t1 be the time of the particle p moves from the point P to A. The word is t1 is the time of particle P moves from P to A. அதே டைம் தான் என்ன ஆகும்னாக்க A ல இருந்து B க்கு வர டைமும் அகைன் அது t1 தான். சோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get 2t1. இந்த 2t1 உடைய வேல்யூ இங்க இருக்கா 2 ல மென்ஷன் ஆகுது இல்லையா ஏன் அந்த 2t1 சொல்றங்கற ரீசன் உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் let OA is equal to A எடுப்போமா அதான் இதிலிருந்து எழுதிடலாம்ல OP is equal to x ன்னு சொல்லிருக்கேன். இங்க x வர போறது இல்ல x க்கு பதிலா b ன்னு எடுத்துறோம். இங்க a ன்னு எடுத்ததனால இது b. அப்ப and OP is equal to b. உங்களுக்கு அந்த இங்க வெலாசிட்டியை பத்தி தான் சொல்லிருக்காங்க. வித் வெலாசிட்டி கேபிட்டல் V ன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வெலாசிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இன் SHM v square is equal to n square into a square minus x square. இங்க v square தான் என்ன அந்த கேபிட்டல் V square b square அங்க கொடுத்துட்டாங்க. here v square வந்து கேபிட்டல் V square n square அதே தானே அதான் a square அப்படியே தான் அப்படியே வந்துருமா x square b square x இருக்க இடத்துல அதை இப்ப ஏன் நம்ம மாத்திட்டேன்னு தெரியல. இந்த x இருக்க இடத்துல b square அடுத்து என்ன பண்ணலாம் இதை என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம் cos mt b ஓட வேல்யூ வந்து b வேல்யூ வருதா so that the time lapses opposites. So b is equal to a cos t cos mt. cos mt 1 சார் x equal to cos nt. ஆமா சார். இந்த x க்கு பதிலா b ன்னு போடுறோம். b இந்த b வரும். அந்த ஸ்டெப்ல நம்ம b ஆமா is சார். equal to a cos t வரும். இப்போ அடுத்து என்ன தெரியுமா b by a cos b t is equal to cos t 1. அப்புறம் அந்த பழைய cos n வரும் சார் n cos mt cos n t 1. இதுல இருந்து அந்த ஒரு ப்ராப்ளம் போட்டோம்னா b by sin square sin sin square nt is equal to square root of 1 minus cos nt is cos square nt யா சரி இது புக்ல இருக்காது. அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இத சப்ஸ்டிட் कैसे tan tan போடுறாங்க. சரி இது சிம்பிள் ஹார்மோனிக்ஸ் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இதான சொல்லுவோம் x is equal to a into cos nt. இப்போ இங்க t நம்ம எடுத்துக்கவே இல்ல t1 தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் டைம். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இந்த xங்கிறது நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் x எதை வச்சு எடுத்துக்கோம் b b b sir. So, அப்ப இது b is equal to b is equal to a. இது வெறுமனே ஈக்குவேஷன் எழுதிராதீங்க. இதுக்கு முன்னால இங்க எப்படி எழுதிருக்கோம் n சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் v square is equal to போட்ட மாதிரி n சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் x is equal x is x is equal to a cos cos nt. அப்படின்னு எழுதிருக்கீங்க cos nt.
இங்க வந்து x உடைய வேல்யூ b. So x அதனால b. b போட்டு இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துரும். இதுல இருந்து cos nt1 உடைய வேல்யூ கொண்டு வந்துடலாமா? This implies cos nt1 is equal to b by a வா? இங்க சம்ல பாருங்க tan எல்லாம் வந்திருக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி. அப்ப cos θ வேல்யூல இருந்து tan θ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். cos θ க்கு என்ன ஃபார்முலா? cos theta 1 இது ஹைபோடென்யூஸ் வரும். adjacent ஆப்போசிட்டா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இதுதான் cos θ. இது சரி இது θ. இது எது ஹைபோடென்யூஸ்? யா. ஆமா சார். இது கீழ adjacent adjacent. θ வுக்கு பக்கத்துல இருக்க adjacent இது opposite tan θ ஃபார்முலா என்ன? adjacent sin θ by cos θ. sin θ க்கு என்ன ஆப்போசிட் சைடு பை அதாவது ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். கீழ adjacent by ஹைபோடென்யூஸ் கேன்சல் ஆயிடும். ஆப்போசிட் பை adjacent. இங்க நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? cos θ வோட நியூமரேட்டர் தான் adjacent. ஹைபோடென்யூஸ்னா a. இது இந்த டைரக்ட் ப்ராப்ளத்துல நம்ம படிச்சிருக்கோம். இது என்னது? ஹைபோடென்யூஸா? ஆமா சார். a. adjacent சைடு b ஆ? பித்தாகரஸ் தியரம் என்னமா? Pythagoras a plus b square. அதாவது இது ரெண்டையும் நான் add ஆட் பண்றேன். ஹைபோடென்யூஸ் Square. இங்க என்ன வரும்? ஆப்போசிட் சைடு என்ன? இத sir square root of இதுல இருந்து ஹைபோடென்யூஸ்ல இருந்து இந்த அட்ஜஸ்டன்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b B ஸ்கொயர். square. ஆமா சார். இது செக் பண்ணி பாருங்க. square root of இது சாட்டிஸ்ஃபை பண்ணா பாருங்க. சரி அட்ஜஸ்ட் வந்து sin θ செக் பண்ணுங்க. ரெண்டே இதுல பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. இதை ஸ்கொயர் பண்றோம். இங்க ஸ்கொயர் பண்றப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மட்டும் வரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். cancel ஆயிடும். இந்த ஸ்கொயர் பண்றப்ப B ஸ்கொயர். ரெண்டே ஆட் பண்ணோம்னா yes ஏ ஹைபோடென்யூஸ் கரெக்டா ஹைபோடென்யூஸ் வந்துருச்சு சார். சோ நியூமரேட்டர் நான் இதுல இருந்து இங்க கொண்டு வரது tan nt1 is equal to denominator பி சார். b ஆ ஆமா just denominator b numerator root of square root of a square plus minus b square. b square போட்டுறோம். tan tan nt1 ஆமா சார். இப்போ என்ன வேற எங்க நமக்கு தெரியல sin θ என்ன ப்ரூவ் பண்ணனும் பாத்துக்கங்க. t d by Tan inverse dt இப்போ a ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன் 1 ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஆனா அதுல இருந்து ஈக்குவேஷன் 1 implies b square by n square is equal to a square minus b square. அப்புறம் இதை அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா e by என்னன்னு கிடைச்சிருமா? v by என்ன? அப்ப இங்க v by nb மாறிடுமா? tan n theta ஒண்ணு அதோட வேல்யூ. ஆமா சார். இத அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. b by lb வரும் சார். lb b வரும். இப்போ நான் இந்த nt1 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். tan இந்த சைடு கொண்டு வரேன். tan inverse என்ன கண்டுபிடிக்கணும்? t by d by t by
tan inverse tan t theta 1 is equal to v by NB. இந்த ப்ராப்ளம்ல வந்து first step of a particle is executing a simple harmonic motion of period T. The period T உடைய ஃபார்முலா வந்து 2 pi by N. small n. ஆமா சார். இத வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி n உடைய வேல்யூ கொண்டு வந்துறோம். n is equal to T. 2 pi by t. T. இந்த இடத்துலயும் 2 2 pi by t by t t. இங்க இருக்க என்ன மாத்தணும் சார்? இங்க t இருக்குதா? ஆமா சார். ஆமா சார். அப்ப 2 pi 2 pi மேல by t போடலாம் சார். மேல t T. t. So 2 into t1. T1. இந்த turn இந்த சைடு கொண்டு அங்க போறோம். 2 pi 2 pi t1 by t by t is equal to tan inverse inverse of dt t by 2 pi by P. இந்த P ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மேல OP யா? OP. OP. இப்போ இந்த பையை வந்து நான் இந்த செட் போடுறேன் 2t1. இந்த 2t1ங்கிறது என்னன்னு சொன்னா 2t1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த t இங்க வந்துரும். இந்த பை அங்க இங்க வரும். அடுத்த ஸ்டெப்ல கேபிட்டல் T Pi pi. பை 2t1 is equal to ங்கிறது என்னன்னா p ல இருந்து a க்கு போறதுக்கு ஒரு t1 னு சொன்னோம். திரும்ப a ல இருந்து p க்கு வரதுக்கு ஒரு t1. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2t1. இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. क्वेश्चनல வந்து so that the time which lapses before is return to b போட்டுருக்காங்க. return to b னா p ல இருந்து a க்கு போயிட்டு திரும்ப a to b. நம்மளோட aim வந்து 2t1 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது. அதான் the particle moves in a straight line if v is its velocity when at a distance x from a fixed point in the line. The velocity அங்கே கொடுத்துட்டாங்க. if v square is equal to இந்த மாதிரி இருக்கிறப்ப so that the motion is a simple harmonic and determine its period and amplitude. பீரியடுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அது 2 pi by n. n. அந்த n-ங்கிறது என்ன? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல x டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n ஸ்கொயர். அந்த வேல்யூ தான் டினாமினேட்டர்ல வரும். ஆம்ப்ளிட்யூடுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆம்ப்ளிட்யூடுங்கிறது வெலாசிட்டி v is equal to 0 ல x உடைய வேல்யூ என்னவோ அதான் ஆம்ப்ளிட்யூட். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கங்க. A particle moves in the first line. Let v be a velocity. If ன்னு கொடுத்திருக்காங்கல்ல, let v be a velocity at a distance x from a fixed point. Fixed point பத்தி நம்ம சொல்லல. Fixed point நம்மளா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓங்கிறது ஒரு fixed point. எந்த பாயிண்ட்க்கு மூவ் ஆகுது xங்கற ஒரு டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல போயிருக்கு அந்த பார்ட்டிகல். அது என்ன பாயிண்ட்ங்கறத மென்ஷன் பண்ணனும். இங்க அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா v square is equal to இத எடுத்துறோம். v square is equal to alpha minus beta minus b beta x constant x square. v square vங்கிறது என்னப்பா? velocity. velocity எப்ப கிடைக்கும் நமக்கு? displacement டிஃபரன்ஷியேட் பண்றப்ப கிடைக்கும். The displacement is generally denoted by the letter small x. So அந்த v இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா x dot square ஆமா சார் is equal to alpha minus beta x square போடுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். differentiate பண்ணோம்னா we get differentiating with respect to t 2 x dot திரும்ப இந்த x dot ஃபர்ஸ்ட் வந்து பண்றது with respect to power பண்ணுவோம். x power n ன்னு இருந்துச்சுன்னா n into x power n minus 1 அடுத்து அந்த x பண்ணுவோம். இங்க வந்து x dot ன்னு இருக்கு. இத அவே டிஃபரன்ஷியேட் பண்றப்ப x double dot லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆல்பா
கான்ஸ்டன்ட் Constant. 0 ஆயிரும் மைனஸ் பீட்டா 2 பீட்டா எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு அடுத்து எக்ஸ் டாட் எக்ஸ் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இங்கே எக்ஸ் டாட் கேன்சல் 2 கேன்சல் நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா எக்ஸ் இப்போ இது என்ன ஈக்குவேஷன் இட்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இங்க நமக்கு என்னக்கு பதிலா பீட்டா பீட்டா இருக்கு here n is equal to அதாவது n square பீட்டா n equal to plus or minus பீட்டா அடுத்த ஸ்டெப் இத ப்ரூவ் பண்ணிட்டோமா so that is a simple harmonic motion period is equal to capital is equal to 2 pi by n என்னக்கு பதிலா இருக்கு அது வேற போட்டோம்னா இந்த 2 pi by root of beta பீட்டா அடுத்து ஆம்ப்ளிட்யூட்னா velocity is equal to 0 0 v is equal to 0 போட்டோம்னா எங்க அந்த இடத்துல போடுவோமா இது கூட ஈக்குவேஷன் 1 ன்னு ட்ரை பண்ணிக்கங்க put v is equal to 0 in equation 1 the reason என்னன்னா v is equal to 0 னா நமக்கு ஆம்ப்ளிட்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் left hand side is 0 right hand side alpha minus beta x square so beta x square is equal to alpha x square is equal to alpha by beta x is equal to square root of alpha by beta amplitude last amplitude is square root of alpha by beta and the period is 2 by square root of v இதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல v ஸ்கொயருக்கு பதிலா வேற வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க வேற எது கொடுத்தாலுமே ப்ரொசீஜர் இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்க போறோம் நமக்கு வேற எந்த டேட்டாவும் இல்லை டிஸ்பிளேஸ்மென்ட் இருந்தா நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் செக் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ணணும் எந்த டேட்டாவும் இல்லை இங்கே ஸ்ட்ரைட்டா வெலாசிட்டி கொடுத்தாங்க அதனால அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ப்ரூவ் பண்ணலாம் வெலாசிட்டி சாரி டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷனையும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணணும் அதான சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இந்த இடத்துல எந்த வேல்யூஸ் இருந்தாலும் இதே ப்ரொசீஜரை பண்ணணும் ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க என்ன சார் எல்லா கொஸ்டினுக்குமே பீரியட் ஆம்ப்ளிட்யூட் இருக்குங்கிற அவசியம் இல்லை ஏன் இந்த ப்ராப்ளம் பீரியட் கேட்டிருக்காங்கன்னா இந்த n வேல்யூ வச்சுட்டா பீரியட் வரும் வேற ஆம்ப்ளிட்யூட் வந்து கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் ஏன்னா அதுக்கு தனி ப்ராசஸ் தான் ஈக்குவேஷன் v is equal to இருந்தாலும் இதே தான் வெறும் v ஸ்கொயர் கொடுக்காம சில இடத்துல v கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணணும் v ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ரிலேஷன் எப்படி இருக்குன்னு ஏன் நான் அப்படி சொல்றேன்னா v பார்த்தாக்க இங்க இருக்கு இது x டாட் ஸ்கொயர் பார்த்தோம்னா சார் இது இங்க x ஸ்கொயர் இது இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண x டபுள் டாட் வந்துரும் அப்படிங்கிற ஐடியா வச்சு நமக்கு வந்துரும் இங்க இத வந்து x டாட் வந்துரும் ஏதோ ரிலேஷன் இப்போ கொடுத்துறாங்கன்னா ஸ்கொயர் வராது நம்மளா உள்ள ஸ்கொயர் பண்ணா உள்ள டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க v is equal to இருந்தா நம்ம என்ன பண்ணணும் இத அப்படியே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ப்ரூவ் பண்றதுக்கு x டாட் அடுத்து x டபுள் டாட் இதான் x டாட் x டபுள் டாட் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகும் சில இடத்துல இந்த மாதிரி கேன்சல் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வேல்யூ தனியா கொடுத்துருப்பாங்க x டாட் அப்பியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய வேல்யூ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராக்கெட்டில் நோட்டம் கொடுத்துருவாங்க அதை வச்சுட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்போ கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ராப்ளம் ரிலேட்டட் சால்வ் பண்ணோம்ல என்னுடைய வேல்யூ v ஸ்கொயரோ x ஸ்கொயரோட வேல்யூவோ எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல எலிமினேட் பண்ணணும் v ஸ்கொயர் எலிமினேட் பண்றதுக்கு பதிலா v ஸ்கொயரோட வேல்யூ அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் கேன்சல் ஆச்சுல இந்த மாதிரி